அப்படிங்கய்யா, எங்க போயிட்டீங்க? அங்க பிரதேசம் எடுத்தீங்களா? எடுக்கல. காலையில அங்க பிரதேசம், இப்ப பாலாபிஷேகம், அப்படியே தொடர்ந்து மதுரை மல்லிகைக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாலை எங்களுக்குமா தமிழ் புத்தாண்டு வந்திருக்கீங்க. மக்களோட பாசம் எப்படி இருக்கு? அதாவது எப்பவுமே சரி, மண்மனம் மாறாத மதுரை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மதுரைக்குன்னு ஒரு சிறப்பு அப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப பாசம். இப்போ கூட நான் நடந்து வரும்போது எல்லாரும் என் கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ணா வாங்க, எங்கள் வீட்டில் ஒரு வாய் சாப்பிட்டு போங்க, எங்கள் வீட்டில் ஒரு வாய் சாப்பிட்டு போங்க அப்படின்னு. ஒருத்தர் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து தராரு, ஒருத்தர் மோர் எடுத்துகிட்டு வந்து தராரு. அவ்வளவு பாசமான ஊர் தான் இந்த மதுரை. இந்த மதுரையில் லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மதுரையில் உள்ள கோபுரம் சினிமாஸ் அந்த தேட்டருக்கு படம் பார்க்கறதுக்காக வந்தோம். நல்ல சிறப்பான வரவேற்பு. அது மட்டும் இல்லை, இங்கே படம் பார்க்கறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அங்க பிரதேசனம் செய்துட்டு வந்தேன். அது எதற்கு அப்படின்னாக்க, நான் மதுரை மீனாட்சி கிட்ட நான் வேண்டியிருந்தேன், லீடர் படம் லெஜண்ட் அவர்கள் நடித்த அந்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் அம்மா தாயே உன்னுடைய வாசல்ல நான் அங்க பிரதேசனம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன். அந்த நேர்த்தி கடனை பூர்த்தி செய்வதற்காக வருஷப்பிறப்பான இன்று இந்த தமிழ் வருட பிறப்பில் அந்த அம்மனோட அந்த தாயோட அருளை பெறுவதற்காக, ஆசீர்வாதம் வாங்குவதற்காக, லெஜண்ட் படம் ஹிட்டானதுக்காக அந்த அம்மனோட காலடியில அங்க பிரதேசனம் செய்து வழிபட்டு பாலாபிஷேகம் அந்த கும்பாவோட லீடர் லெஜண்டோட பேனருக்கு பாலாபிஷேகம் பண்ணி, அப்புறம் இலவசமாக நீர்மோர், ரஸ்னா, அன்னதானம் இது எல்லாமே செய்து சிறப்பாக இந்த படம் வெற்றி பெறுவதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இதை செய்தோம். இதையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்த திரு முத்துதுரை அவர்களுக்கும், ரைட் சுரேஷ் அவர்களுக்கும், கலைவாணி அவர்களுக்கும், டேவிட் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்திரை மாசம் அப்படின்னா சித்திரை திருவிழா தமிழ் புத்தாண்டு அங்கமா இங்க வந்திருக்கீங்க. இதெல்லாம் நீங்க சென்னையில பார்த்ததுக்கு மதுரை ரசிகர்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? இல்ல, அதான் நான் தான் சொல்றேன், ஒரு ஊர்லயும் ஒரு சிறப்பு இருக்கு. அதாவது திருப்பதி அப்படின்னாக்கா அது பெருமாள் அங்க கண்ணுக்கு தெரிவாரு. இப்ப சபரிமலை அப்படின்னாக்கா ஐயப்பன் தெரிவாரு. அந்த மாதிரி மதுரை என்றாலே மதுரை மீனாட்சி அம்மன் தான். அது மட்டும் இல்ல, இங்க பாக்குறவங்க பெண்கள் எல்லாருமே மதுரை மீனாட்சி மாதிரி தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மங்களகரமாக உள்ளவங்க தான். அவங்களோட பேச்சிலேயே, அவங்க கண்ணிலேயே அந்த பாசம் தெரியும். அதனாலதான் மதுரைக்கு நான் ஒரு ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக தான் அங்க வந்தது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நடிகர் மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்ற ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டு காலையில நடிகர் மன்சூர் அலிகான் அவர்களுக்கு நான் கால் பண்ணியிருந்தேன். அவரால் பேசவே முடியல, தொண்டையெல்லாம் காஞ்சு போச்சு. அப்போ நான் கேட்டேன் என்னென்ன ஆச்சுன்னு. இந்த மாதிரிப்பா, நான் சாப்பிடும்போது அதில் சாப்பாட்டில் ஏதோ கலந்துட்டாங்க போல அப்படின்னு. அதனால இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா லால்குடி தொகுதியில் மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்கள் தான் ஜெயிக்க வேண்டியவரும். ஆனால் அவர் ஜெயிக்க விடாம எதிர்கட்சிகள், அவர் நீங்க சாப்பிடும்போது ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க, அவர் சாப்பிட்டது சுண்டலா இல்ல சிக்கன் பக்கோடாவா இல்ல பஜ்ஜியா என்னன்றது தெரியல. ஆனால் அதுல ஏதோ ஒரு விஷத்தை கலந்து அவர் பேச விடாம அவர் தொண்டைக்கு ஏதோ ஒரு கிச்சு கொடுத்துருக்காங்க. அதனால தயவு செய்து தமிழக அரசு அவருக்கு ஒரு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். முடிஞ்சா இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுங்க. விஜய் சாரை கொடுத்துருக்கீங்கல்ல, அப்போ மன்சூர் அலிகானுக்கு கொடுக்கணுங்க. விஜய் சார் நடிகர் என்பதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க, அப்ப மன்சூர் அலிகானுக்கு கொடுங்க. ஏன்னா அவரும் ஒரு மனிதர் தானே. தயவு செய்து மன்சூர் அலிகான இந்த தமிழக அரசு காப்பாத்துங்க. ஏன்னா அவர் ஜெயிச்சார்னா நிறைய அரசியல்வாதிகள் சொல்றாங்க நாங்க வாஷிங் மிஷின் தருவோம், கிரைண்டர் தருவோம். ஆனால் மன்சூர் அலிகான் ஜெயிச்சா அவர் வாஷிங் மிஷின் தர மாட்டாரு. உங்க வீட்டுல இருக்கிற துணியை அவரே துவைச்சு தருவாரு. நீங்க வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்படி ஒரு நல்ல மனிதர். சரிங்களா? அப்புறம் இந்த லீடர் படம்
மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கு மதுரை மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லீடர் லீடர் லீடர். படத்துல இருந்து எல்லாருமே அரசியலுக்கு வர்றாங்க. இப்ப லீடர் லெஜண்ட் சரவணன் அரசியல் நோக்கி பயணம் பண்ணுவாரா இல்ல படத்தோட நின்றுவாரா? அதாவதுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படியோ அதே மாதிரி தான் புரட்சி தலைவரின் மறு உருவமாக புரட்சி நாயகன் என்று அழைக்கப்படும் லெஜண்ட் அவர்களை நான் நினைக்கிறேன். அது ஏன்னாக்கா, புரட்சி தலைவர் எப்படி மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்னு நினைச்சாரோ அதே மாதிரி லீடர் அவர்களும் லெஜண்ட் அவர்களும் புரட்சி தலைவரின் பாதையில் புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செய்து கொண்டேதான் இருக்கிறார். அதனால வருங்காலத்தில் எனக்கு தெரிந்து வருவதற்கான அறிகுறி தெரியவில்லை. காரணம், அரசியலுக்கு வந்தாதான் உதவி செய்யணும்னு இருக்கா. நீங்க உடனே நான் விஜய் சாரை தாக்கி பேசுறேன்னு நினைப்பீங்க. நான் விஜய் சாருக்கு நான் சொல்ல வரல, பொதுவா சொல்றேன். நல்லது செய்யணும் எப்படி வேணா செய்யலாங்க. சூர்யா செய்யலையா? எவ்வளவு பேர் செய்யறாங்க. லாகவாரன் செய்யலையா? கேபி பாலா செய்யலையா? இப்படி இப்படி எவ்வளவு பேரு எவ்வளவு வேலைகள் எவ்வளவு உதவிகள் செய்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, லீடர் அவர்கள் லெஜண்ட் அவர்கள் வாரம் குறைஞ்சபட்சம் 5000 பேருக்கு மேல அன்னதானம் கொடுத்துட்டு வராரு. அது நிறைய பேருக்கு தெரியாது. பல பேருக்கு பல உதவிகள் செய்துட்டு வராரு. லெஜண்ட் அவர்கள் அவரு விளம்பரத்தை எதிர்பார்க்கிறவர் இல்ல, அதனால மக்களுக்கு தெரியல. ஒருவேளை விளம்பரத்தை எதிர்பார்த்தால் வீடியோ காலில் வந்து நாங்க இந்த உதவி செஞ்சிருக்கோம் உடனே விஜய் சார் சொல்றேன்னு சொல்லாதீங்கப்பா. பொதுவா சொல்ல வரேன். நான் நடிகர்கள் அரசியலுக்கு வந்துதான் நீங்க வந்து மக்களுக்கு உதவி செய்யணும்னு எந்த தலையெழுத்தும் இல்ல. கல்யாணம் பண்ணி பாரு, வீட்டை கட்டி பாருங்க. ஆனா கிட்டத்தட்ட படமும் அதே மாதிரி தான். நீங்களும் திரைத்துறையில இருக்கீங்க, இப்ப லீக் ஆயிருக்கு. இந்த படத்தை பத்தி எப்படி இருக்கு? உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு தீய சக்தி தான். ஓம் சக்தி பராசக்தி இந்த வீடியோவை வெளியிட்டவன் தீய சக்தி. இருக்கலாம், யாராவனா இருக்கலாங்க, திமுகவா இருக்கலாம். இந்த வீடியோவை வெளியிட்டவன் தீய சக்தி. நீங்க திமுகவான்னு கேக்குறீங்க, இவர் அதிமுகவான்னு கேக்குறாரு, அவர் பாஜகவான்னு கேக்குறாரு, இவர் பாமகவான்னு கேக்குறாரு. ஏதோ ஒரு கள்ளன் காண கட்சி சொல்லல, ஏதோ ஒரு கள்ளன் செய்தவன் உன்னுடைய தாய் நாட்டை நீ வேற ஒரு நாட்டுக்கு காட்டி கொடுத்ததுக்கு சமம் அது. ஏன்னா அந்த ஜனநாயகன் படத்துல கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல வேலை செஞ்சிருக்காங்க. லீடர் படத்துக்கு 500 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. இப்படி பெரிய படத்திற்கு எல்லாமே 500 பேர் 1000 பேர் வேலை செய்யும் போது அவர்களுடைய உழைப்பு என்னன்னு தெரியும். அந்த உழைப்பு எல்லாத்தையும் நீங்க திருடிட்டீங்க, திருடி வித்துட்டீங்க. உங்களுக்கு விஜய் சார் மேல ஒரு கோபம் இருந்துச்சுன்னா அதை நீங்க வேற விதத்துல காட்டுங்க. எதுக்குங்க ஏழைகளோட வயிற்றுல அடிக்கிறீங்க? நான் சொல்றேன், நீங்க செய்தது மிகப்பெரிய தவறு. யார் அந்த திருட்டு வேலைகளை செய்தார்களோ அவர்களை தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நான் தமிழக அரசிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.